இப்போ வந்து எதையும் எடுக்க நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன தீர்வு? அதாவது எங்கே போனாலும் இப்போ ஒரு வேலையில் போனால் எங்கேருந்து யார்கிட்டேருந்து எடுக்கலாம், பிடுங்கலாம், வாங்கலாம், லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, இதுலேருந்தெல்லாம் எப்படி நம்மளை நாம் திருத்திக்கிறது, திருடுறது, இந்த எண்ணத்துலேருந்து நாம் எப்படி விலகிறது? இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை பார்க்குறோம், அங்கே எந்த வகையிலெல்லாம் முறைகேடான வழியில் பணம் சம்பாதிக்கலாம், திருடலாம், எடுக்கலாம், வாங்கலாம், அதுக்கான வழி என்ன அப்படின்னு ஆராயிறாங்கல்ல. இது என் மனசு அப்படி தான் செயல்படுது அப்படின்னா, அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் கொடுக்க பழகுங்க. கொடுக்க பழகிட்டிங்கன்னு வச்சிங்க, உங்களுக்கு அந்த திருடணுங்கிற எண்ணம் வராது. திருடுறவங்கெல்லாம் பாருங்கள், கொடுக்க மாட்டாங்க, பதுக்க தான் செய்வாங்க. திருடிய பொருளை யாரும் கொடுக்க மாட்டாங்க, பதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக தான், அவங்களுக்குள்ளே தான் கொடுத்துப்பாங்க, அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அந்த கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கூட அது எதுக்காக கொடுப்பாங்க? இன்னும் நிறைய எடுப்பதற்காக. லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான், அது கூட லஞ்சம் மாதிரி தான். இன்னும் நிறைய எடுப்பதற்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் இன்னும் நிறைய எடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து எடுக்கிறோம், திருடணும், எடுக்கணும், வாங்கணும், லஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. அந்த மாதிரி கமிஷன் அடிக்கணும், எடுக்கணும், யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துடணும், அவங்க பொருளை எடுக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, கொடுக்க பழகுங்க. கொடுக்க பழகிட்டிங்கன்னு வச்சிங்க, அந்த எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வர. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு நிறுவனத்துலேருந்து, அந்த நிறுவனத்துலேருந்து எதையாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், எதையாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பொருளாக நான் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் அல்லது பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், அப்படி இருக்கும்போது அதில் கமிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இந்த மனப்பான்மையிலேருந்து என்னால் விடுபடவே முடியலை அப்படின்னா, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, நீ உன் நிறுவனத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரு. நீ ஏற்கனவே நீ எடுக்கணும்னு நினச்சா அதுக்கு மாற்று என்னது? நீ கொடுக்க ஆரம்பிச்சிரு. அந்த நினப்புலேருந்து நீ ஒன்றை பாதுகாக்கணும். நீ எடுக்க நினைக்கிறதில்ல, அந்த நினப்புலேருந்து நீ ஒன்றை எப்படி பாதுகாத்துக்கிறது? கொடுக்க நினச்சிரு, கொடுக்க பழகிவிடு. கடைசியில் என்ன ஆகும்னா, உன் நிறுவனத்துக்கு எதாவது தேவையா, இந்த மாதிரி ஒரு பொருள் தேவை, இல்லை ஒரு பென் ஸ்டாண்டு தேவை, அல்லது ஒரு கேலண்டர் தேவை, அப்போ நீ உன் செலவில் வாங்கி அதில் மாட்டிடு. அதில் ஒரு பென் ஸ்டாண்டு தேவை, அப்போ உன் காசில் நீ அதை வாங்கி வச்சிரு. ஒரு குண்டூசி பாக்கெட் தேவை, நீ என்ன பண்ணு, அதை வாங்கி வச்சிரு, உன் காசு போட்டு வாங்கி வச்சிரு. இப்போ என்ன ஆகுது, கடைசியில் கொடுத்து அப்படி வாங்கி வச்சு உன் காசு செலவு பண்ணி நீ வைக்கும்போது அங்கேருந்து எடுக்கணுங்கிற நினைப்பு இப்போ உனக்கு வராமல், இந்த நிறுவனத்துக்கு எது தேவை அதை நம்ம கை காசு போட்டு நம்ம வாங்கி போடலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ அந்த திருட்டு மனப்பான்மையே போயிடும். நீ திருடாமல், நான் திருடவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், அப்படி சும்மா இருக்க முடியாது. நான் திருட மாட்டேன்ப்பா அதுக்காக, ஆனால் அதே நேரத்தில் நான் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னா எப்போவும் அது மாதிரி நடுநிலைமையில் இருக்க முடியாது. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லைனா அந்த பக்கம் இருக்கணும். நடுநிலைமையில் இருக்கிற ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச பக்கம் தான் எப்போவுமே நம்ம சாய ஆரம்பிப்போம். நம்ம நடுநிலைமையில் இருக்கும். இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இது வரைக்கும் நான் கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இது வரைக்கும் 1-2 பொருட்களை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கும்போது, இனிமேல் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது என்னது? எடுக்கிறது தான். கொடுக்கறது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த பக்கமும் போக முடியாது, கொடுக்குற பக்கத்துக்கும் நீங்கள் போக முடியாது, ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு தான் இருந்தீங்க, அது தெரிஞ்ச பக்கம். இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நடுவில் நிற்கிறீங்க. அப்போ எப்போவாது என்ன ஆகும் அப்படின்னா, நடுவில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம், பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பக்கம் சாயணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துக்கு தான் திரும்பவும் சாய்வீங்க. அதனால் நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், அதை மறக்கணும். முதல்ல அது உங்களுக்கு தெரியாத ஒரு பக்கமாக மாற வேண்டும். எடுத்துக்கொண்டிருப்பது ஏதாவது அந்த நிறுவனத்துலேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது, கமிஷன் அடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, எல்லாமே அங்கே நிறுவனத்துலேருந்து எடுக்கிறது தான். அதுலேருந்து நீங்கள் உங்கள் அந்த எடுக்கிற மனப்பான்மையை மாற்ற வேண்டும் என்றால், கொடுக்கிற மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். கொடுக்கணும். கொடுக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் அந்த மனப்பான்மை கொடுக்கிற மனப்பான்மை உருவாகும். அப்போ எடுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு மறைஞ்சிக்கிட்டே போகும். லஞ்சம் வாங்குறதுலாம் எடுக்கிறது தான், கமிஷன் அடிக்கிறது, ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஆஃபீஸில் உள்ள ஒரு பெண்ணை எடுத்து வீட்டில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகிறது தான் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்துறது மூலமாக எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு மறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், மனசு ஒரு ப்ராடாக போகும். ஒரு திருட்டு மனப்பான்மைங்கிறது உங்கள் பார்வையிலேருந்தோ உங்கள் மனசுலேருந்தும் இல்லாமல் போயிடும். அதனால் எடுக்கணும். இப்போ வந்து நிறைய லஞ்சம் வாங்குறாங்கள்ல, அவங்க எப்படி திருந்தணும் அப்படின்னா, கொடுக்க பழகுங்க. லஞ்சம் வாங்குறவங்க கூட கொடுப்பாங்க. எப்படின்னா, கொடுத்தா தான் நம்ம இன்னும் நிறைய லஞ்சம் வாங்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட யார் நம்ம லஞ்சம் வாங்குறதுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களோ, யாருக்கு நம்ம லஞ்சம் வாங்குறது தெரியுமோ அவங்கெல்லாம் போட்டு கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கும்
அவங்களுக்கு நாம் என்ன பண்ணோம், அந்த லஞ்ச பணத்தில் ஒரு கமிஷன் கொடுத்துட்டாக்கா அவங்களும் இந்த குற்றத்துக்கு உடனே ஆகிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற நினைப்போட கொடுக்கறது வேறு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி கொடுக்க பழகிட்டீங்கன்னு நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இப்போ எடுக்கிறாங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஒரு அமைச்சர் எடுக்கிறாரு, அப்படி எம்எல்ஏ எடுக்கிறாருன்னா அவர் என்ன அவர் அலுவலகத்தில் தான் அவர் அந்த வேலையை அவர் செய்கிறார். அதற்கான கோப்புகள் இருக்கும், எங்கே எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், எவ்வளோ லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு அங்கே தான் அந்த எடுக்கிற வழக்கம் அங்கே தானே வருது. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும், அவர் என்ன பண்ணணும், அந்த தான் வேலை பார்க்குற அந்த இடத்துல கொடுக்க பழகணும். தன்னுடைய செலவு பணத்தை வச்சு தன்னுடைய பணத்தை கொடுக்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய பணி என்ன, ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு அதிகாரியோ அவருடைய பணி என்ன, அந்த பணியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது கொடுக்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. எடுக்க பழகிறத மறந்துடலாம், மனசை சுத்தப்படுத்தலாம். நடுநிலைமையில் எடுக்கவும் மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் நடுவில் நிற்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுக்கறது தான், எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுப்பா. எடுக்கிறது கேவலமான மனப்பான்மை, கொடுக்கறது ரொம்ப உயர்ந்த மனப்பான்மை. அப்போ கேவலமான மனப்பான்மையிலேருந்து இப்போ ஒரு உயர்ந்த மனப்பான்மைக்கு வரணும். நீங்கள் நடுவில் நிற்கிறது உயர்ந்ததும் கிடையாது, கேவலமானதும் கிடையாது. நடுவில் நிற்கிறது அது எதுலையுமே கிடையாது. அப்படியும் இருக்கக்கூடாது. ஏதாவது உயர்ந்த ஒன்று உயர்ந்த மனப்பான்மையில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு கேவலமான மனப்பான்மை, எடுக்கிற மனப்பான்மை. அப்போ அந்த எடுக்கிற கேவலமான மனப்பான்மையிலேருந்து நம்ம விடுபடணும்னா கொடுக்கறத நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு உதவி தேவையோ நம்மளால் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி உதவி பண்ணுறது. அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது, அவங்களே ஒரு உதவியை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்க பழகிறது. இந்த மாதிரி கொடுத்து பழகும்போது நமக்கு ஒரு மரியாதை வரும், நம்மளை மதிப்பாங்க. மற்ற பேர் மதிக்கும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு நாளடைவில் எடுக்கிறது மறந்து போயிடும், கொடுக்குற மனசு சுத்தமாகிடும். அது மாதிரி எளிமையாகவும் வாழணும். எதுக்காக எடுக்கிறாங்க? ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. நீங்கள் எளிமையாக வாழ்ந்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நினப்பு வந்துடும். எளிமையாக வாழ்ந்துட்டா எதுக்கு கமிஷன் எதுக்கு நம்ம கமிஷன் அடிக்கணும், எதுக்கு லஞ்சம் வாங்கணும்? லஞ்சம் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்க்கையே எளிமையானது தான். எதுக்காக லஞ்சம் வாங்குறாங்க, எதுக்கு ஊழல் பண்ணுறாங்க? ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக தானே. அப்போ ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா நீ எளிமையாக வாழ்ந்துரு. எளிமையாக வாழ்ந்துட்டா எதுக்கு நம்ம லஞ்சம் வாங்கணும், எதுக்கு ஊழல் பண்ணணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. இந்த மாதிரியெல்லாம் நம்ம அப்போது இயல்பாகவே நம்ம நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணுன்னா எளிமையாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்போ நம்ம ஆடம்பரமாகவும் வாழலை, எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் எடுக்கணும், இப்போ எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேறு என்ன பண்ண, நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்னா நம்ம நிறைய கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லை, கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஒன்றும் ஆடம்பரமாக வாழலையே, நமக்கு நிறைய தேவையும் கிடையாது. நமக்கு தேவையோ கொஞ்சம் தான், அது நமக்கு சம்பளம் கிடச்சிருது. அப்படி இருக்கும்போது கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி கொடுப்பதன் மூலம் மனதை தூய்மைப்படுத்தலாம், உயர்வு மனப்பான்மையை அடையலாம். கொடுப்பதன் மூலமாக தான் உயர்வு மனப்பான்மையை அடைய முடியும்.